பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சிறார்களே, ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகனாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, தன்னுடைய வளர்ப்பு மகனாகவும் இருந்த ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களை சந்திக்க சென்றார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் நோயுற்று இருந்தார்கள். நபி அவர்களுடன் சித்திக் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய 3 சஹாபாக்களும் உடன் சென்றனர். அங்கே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்துவிட்டு இயாதத்துல் மரீத் என்று சொல்லப்படுகின்ற நோயாளியுடைய நோயை நலன் விசாரிப்பது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அந்த அமலை, அந்த சுன்னத்தான செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் தன்னுடைய மனைவியாகிய ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்தில் வீட்டில் ஏதாவது உண்ணுவதற்கு, பருகுவதற்கும், சாப்பிடுவதற்கும் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு அழகான கிண்ணத்தில் சுவையான தேனை கொண்டு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைத்தார்கள். இதனை பார்த்த நபி அவர்கள், அந்த தேனில் ஒரு முடி விழுந்திருந்தது, அதை 3 சஹாபாக்களுக்கு முன்னால் முன்வைத்து, இதை வைத்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன சொல்ல நாடுகிறீர்கள், எண்ணுகிறீர்கள் என்று கேட்க அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். முதலில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கிண்ணத்தை பார்த்து சொன்னார்கள், இது பிரகாசமான கிண்ணம். எனவே ஈமான் என்பது இந்த கிண்ணத்தை போன்று பிரகாசமானது. இதில் இருக்கக்கூடிய தேன் சுவையானது. எனவே அந்த ஈமானுடன் வாழ்வது தேனை போன்று சுவையானது. இதே நிலையில் இறப்பது எவ்வாறு அந்த தேனில் விழுந்த முடியை அகற்றுவது, எடுப்பது கடினமானதோ, அதே போன்று ஈமானோடு நிலையாக வாழ்வது கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதாக சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்களுடைய பார்வை உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பக்கம் சென்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், யா ரசூலல்லாஹ், ஆட்சி அதிகாரம் என்பது இந்த பிரகாசமான கிண்ணத்தை போன்று, அழகான கிண்ணத்தை, பாத்திரத்தை போன்று. ஆட்சி அதிகாரம் புரிவது அதில் இருக்கக்கூடிய தேனை போன்று சுவையாக இருக்கும், இனிமையாக இருக்கும். ஆனால் அதில் நீதமாக நடப்பது, உண்மையாக நடப்பது, உறுதியாக நடப்பது, எல்லோருக்கும் சமமாக இருப்பதும் நடப்பதும், அந்த முடியை எவ்வாறு தேனிலிருந்து எடுப்பது கடினமோ அதே போன்று கடினமான ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பல இடங்கள்ல, வீட்டுல, மஸ்ஜிதுல, மதர்சாக்கள்ல, நிஸ்வான்கள்ல, எல்லா இடங்களிலும் கிடைக்காத ஒன்றுன்னு சொன்னா மிகையல்ல, கசப்பான உண்மை, நீதம்தான். படிக்காத ஒருத்தர் இருப்பான் முட்டா பீஸு, ஓதாத ஒருத்தர் இருப்பான் முரட்டு பீஸு, எல்லா விதமான அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அத யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அதே இடத்துல ஹாஃபிஸாக இருப்பாங்க, ஆலிமாக இருப்பாங்க, அமல் செய்யக்கூடிய ஒரு ஜாஹிதாக இருப்பாங்க, நமக்கு தெரியாது. இறை நேசர்கள் அவர்களை துன்புறுத்தி கொண்டே இருப்பாங்க, இதுக்கு ஒத்துழைப்பாங்க. இதுக்கு மேல நான் பேசுறேன்னு சொன்னா அது என்னுடைய தலைப்பை விட்டு நான் போற மாதிரி இருக்கும். எனவே நீதமாக நடப்பது மிக மிக அவசியம்.
2 பிள்ளைகள் என்று சொன்னால் 2 பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடக்காத பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்படுவார்கள். 10 மாணவர்கள் மாணவிகள் என்று சொன்னால் அந்த 10 மாணவர்கள் 10 மாணவிகளுக்கு மத்தியில நீதமாக நடக்காத அந்த உஸ்தாதை அல்லாஹ்விடத்தில் கியாமத்தில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போன்று பல உஸ்தாதுமார்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மதரசாக்களில், நிஸ்வான்களில், மக்தப்களில் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, பொறாமையின் காரணமாக, போட்டியின் காரணமாக, வஞ்சகத்தின் காரணமாக, மொழியின் காரணமாக, அல்லது ஏதோ சனவின் காரணமாக, ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு உஸ்தாதை நாம் வெறுக்கிறோம் என்று சொன்னால், அவரை கஷ்டப்படுத்துகிறோம் என்று சொன்னால், கண்டிப்பாக இப்படிப்பட்டவர்கள் கியாமத்தில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீதம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. எல்லா நபிமார்களும் நீதமாக இருந்தார்கள், நீதமாக வாழ்ந்தார்கள் என்பது சரித்திரம். அதற்கு பிறகு நபி அவருடைய பார்வை உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது பட்டது. அவர்கள் கூறினார்கள், மார்க்க கல்வி இருக்கிறதே இந்த பிரகாசமான அழகான கிண்ணத்தை போன்று. அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வது தேனை விட ருசியானது, சுவையானது, இனிமையானது, செம்மையானது. அதன்படி அமல் செய்வது, அதில் விழுந்த முடியை எடுப்பது, அகற்றுவது, இல்லாமலாக்குவது எவ்வளவு கடினமோ அதே போன்று அமல் செய்வது கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். அதற்கு பிறகு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரராக இருந்த யாரை நோய் விசாரிக்க, நலன் விசாரிக்க வந்தார்களோ ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் மீது நபி அவருடைய பார்வை பட்டதும் நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹஜ்ரத் அலி அவர்கள், யா ரசூலல்லாஹ், விருந்தாளி என்கின்றவர் அந்த பிரகாசமான அழகான கிண்ணத்தை போன்று. அவரை உபசரிப்பது அதில் இருக்கக்கூடிய தேனை போன்று இனிமையானது, சுவையானது, ருசியானது. அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதில் விழுந்திருக்கக்கூடிய முடியை அகற்றுவது எவ்வாறு கடினமோ அதே போன்று ஒரு விருந்தாளியை திருப்திப்படுத்துவது கடினமானது என்பதாக ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு அங்கே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய பாதை என்பது சபீலுல்லாஹ், அது அந்த கிண்ணத்தை போன்று அழகானது, கிண்ணத்தை போன்று, பாத்திரத்தை போன்று அது பிரகாசமானது. அந்த பாதையில் ஜிஹாது செய்வது தேனை போன்று ருசியானது, சுவையானது. இதை கடைசி வரை இஸ்திகாமத்தாக நாம் நிலைத்து நிற்பது என்பது அந்த முடியை அகற்றுவது எவ்வாறு கடினமோ அதே போன்று என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்கின்றவன் இந்த கிண்ணத்தை விட அழகானவன், பிரகாசமானவன், ஜோதியுடையவன், ஒளியுடையவன், நூறுன் அலா நூறாக இருக்கின்றான் அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை ஒன்றி போவது தேனை விட சுவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்விற்காகவே வாழ்வது கடைசி வரை இது அந்த முடியை போன்று கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அங்கே இருந்த ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஹயா, வெட்கம் என்பது பெண்களுக்கு ஆண்களுக்கும் இந்த பிரகாசமான பாத்திரத்தை போன்று, கிண்ணத்தை போன்று. அந்த வெட்கத்தின்படி தன்னை மறைத்து வாழ்வது பெண்களுக்கு தேனை விட சுவையானது. தீய பார்வை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வது, தீய நடத்தை விட்டு விலகிக் கொள்வது முடியை போன்று கடினமானது.
அல்லாஹு தஆலா இது எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அல்லாஹும் சொல்கின்றான் என்னவென்று, எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்படிப்பட்ட விஷயங்களை, அதாவது நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களை இங்க சொல்லி இருக்கிறாங்க. சஹாபாக்களும் சரி, ரசூலும் சரி, அல்லாஹ்வும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சொல்கின்றான், சொர்க்கம் என்பது அந்த கிண்ணத்தை போன்று பிரகாசமானது, அந்த பாத்திரத்தை போன்று அழகானது. சொர்க்கத்துடைய வஸ்துக்கள் தேனை போன்று சுவையானது, தேனை போன்று இனிமையானது. ஆனால் அதில் சிராத்துல் முஸ்தகீம் என்ற ஒரு பாலம் இருக்கிறது, அதை கடந்து செல்வது முடியை போன்று கடினமானது என்பதாக அல்லாஹ்வும் சொல்லி அனுப்புகின்றான். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த எல்லா அமல்களையும், எல்லா செயல்களையும், எல்லா சுன்னத்துக்களையும், எல்லா விஷயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையுடைய துணையாக, தன்னுடைய வாழ்க்கையுடைய நெறியாக ஆக்கி கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.